Hi guys, welcome back to my channel YAE. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம Blender Basics தான் வந்து பார்க்க போறோம். So Blender Basicsல நம்ம edit mode பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். And edit modeல வந்து நம்ம மூணு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். So அது என்னென்ன பாத்தீங்க அப்படினா vertex select அப்படினா என்ன, edge select அப்படின்றது என்ன, and face select. So இந்த மூணும் எதை வந்து மீன் பண்ணும். So இந்த மூணுத்துல என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம். And இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே so இந்த மூணுத்தையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. So அதெல்லாம் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். So first உங்களோட ஆப்ஜெக்ட்டை நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களோட கீபோர்ட்ல டேப் கொடுத்தீங்க அப்படினா நீங்க எடிட் மோட்ல வந்து போக முடியும். சோ எடிட் மோட்ல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு ஆரஞ்சுல இருக்கும். சோ ஆரஞ்சுல இருக்கிறது எல்லாமே வந்து செலக்டட். அதுவே வந்துட்டு எந்த ஒரு லைட் கலர் எதுவுமே தெரியல அப்படினா டீசெலக்டட் அப்படினு அர்த்தம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து மேல வந்து 4 டாட்ஸ் வந்து பார்க்கலாம் and கீழ 4 டாட்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இந்த டாட்ஸ் தான் வந்து வெர்டெக்ஸ் அப்படினு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் தான் இந்த ஒரு கியூபை வந்து மேக் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி வந்து ஆப்ஜெக்ட் மோடில் ஜி கொடுத்து ஏதாச்சும் ஒரு கியூபை வந்து மூவ் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எடிட் மோடில் போயிட்டு ஒரு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். சின்ஸ் இந்த ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இந்த ஒரு கியூபை வந்து மேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதோட பொசிஷனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப அதோட ஷேப்பும் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கு ரெஸ்பெக்டிவாக. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம நிறைய ஷேப்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் நம்ம பிளெண்டரில். ஸோ ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மல்டிபிள் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இன்னொரு வெர்டெக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு வே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெர்டெக்ஸை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும் மல்டிபிள் வெர்டெக்ஸாக. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களோட வெர்டெக்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மெத்தட். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கீபோர்டில் வந்து சி கீ வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு சர்க்கிள் செலக்ட் மாதிரி வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் ஸ்க்ரால் அப் பண்ணீங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த சர்க்கிள் செலக்டில் போயிட்டு நீங்கள் இப்போது ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸ் மேலே போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களால் வந்துட்டு அந்த வெர்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 வெர்டெக்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு வெர்டெக்ஸ் அந்த பக்கமாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதை செலக்ட் பண்ணணும். பட் ஆனால் நான் இங்கேருந்து மூவ் ஆகக்கூடாது இந்த பொசிஷனில் அப்படின்னா நான் ஆல்ட் இசட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ரே மோடு வந்து இனேபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து அது ஆல்ட் இசட் கொடுக்குறப்ப அது வந்து இனேபிள் ஆகலை. அதுக்கான ரீசன் வந்து நம்ம சர்க்கிள் செலக்டில் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து என்னோட மவுஸில் வந்து ரைட் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா சர்க்கிள் செலக்ட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ட் இசட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த கியூபோட எக்ஸ்ரே மோடு வந்து பார்க்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து எல்லா வெர்டெக்ஸும் வந்து தெரியும். அண்ட் எக்ஸ்ரே மோடுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த டாகல் பட்டன் வந்து இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணலாம், இல்லைனா டாகல் ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஷார்ட்கட் தான் ஆல்ட் இசட். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதையும் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அகைன் எக்ஸ்ரே மோட்லேருந்து வெளியே வந்துடலாம் ஆல்ட் இசட் கொடுத்து. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுனால நம்ம இப்போ ஜி கொடுத்து இது எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஹோல் கியூப்மே வந்து நமக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த செலக்ஷன் மெத்தட் வந்து ஒரு கீ ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்துட்டு இந்த செலக்ஷன் மெத்தட் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் டைம் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆகும். சிங்கிள் டைம் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். அண்ட் எப்படி வந்து டபுள் டைம் ஏ கொடுத்தா வந்து டீசெலக்ட் ஆகுமோ அதே மாதிரி நீங்கள் ஏ கொடுத்து செலக்ட் பண்ண அப்புறமா ஆல்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னாலும் டீசெலக்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து செலக்ஷன் அண்ட் டீசெலக்ஷனுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெர்டெக்ஸ் செலக்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எட்ஜை வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த கியூப் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ எட்ஜஸ் இருக்குது. மேலேயே ஒரு 4 எட்ஜஸ், சைட்லையும் எட்ஜஸ் இருக்குது, கீழேயும் வந்து எட்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டியும் மல்டிபிள் வெர்டெக்ஸஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி வந்து பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜ் செலக்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த எட்ஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற வெர்டெக்ஸும் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சிங்கிள் கிளிக்லேயே நீங்கள் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ண முடியும். அண்ட் எப்படி நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் மோடில் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு நீங்கள் மூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி எடிட் மோட்லையுமே நீங்கள் வந்து ஜி கொடுத்துட்டு ஒய் கொடுத்தா அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் நீங்கள் செலக்ட் பண்ண வெர்டெக்ஸஸ் இல்லைனா வந்து அந்த எட்ஜஸ் அது வந்து மூவ் ஆகும். எட்ஜ் செலக்ட் அப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் செலக்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் செலக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கியூப் வந்து ஃபேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேஸஸ். இந்த எம்டியாக இருக்கிற இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து ஃபேஸஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஜி கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா அகைன் நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் அப்பும் வந்து பண்ண முடியும். அகைன் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ரொட்டேட் கூட வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எட்ஜ் செலக்ட்லையுமே நீங்கள் வந்து பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ எட்ஜை ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜி கொடுத்து மூவ் பண்ணிக்க முடியும், எஸ் கொடுத்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், அண்ட் ஆர் கொடுத்து ரொட்டேட்டும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூணுத்தோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஒரு வாட்டி நம்ம இங்கே போய் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 1 2 3 கொடுத்தோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் செலக்ட்லேருந்து ஃபேஸ் செலக்ட் வரைக்கும் நம்ம வந்து டாகல் பண்ணிக்க முடியும். ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டெக்ஸ் செலக்ட் வரும், 2 பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் செலக்ட், 3 வந்து ஃபேஸ் செலக்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுற
பண்ணுறப்ப நீங்கள் ஒரு வாட்டி இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது எல்லாமே வந்து குயிக்காக நடக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் 1 2 3 இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்ஸ். இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி நம்ம வந்து கியூப்ல பார்த்தோமோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்துட்டு சிலிண்டர்லையுமே வந்து இருக்கும். ஸோ சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு புது சிலிண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வெக்டர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32 வெர்டெக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த சிலிண்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டு டேப் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா வெக்டர்ஸஸுமே நம்மளால வந்து பார்க்க முடியும். அண்ட் 2 கொடுத்தேன் அப்படின்னா என்னால் எட்ஜ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் எட்ஜ் மட்டும் வெளியே வரும். அதே மாதிரி ஃபேஸ் செலக்ட் நான் வந்து மூவ் பண்ணுறப்ப இந்த ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற ஃபேஸஸ் அண்ட் கீழே இருக்கிற ஃபேஸஸ் இது ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வந்து நம்ம மற்ற ஷேப்பை வந்து மாடிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் அண்ட் கிராப் பண்ணி மூவ் கூட பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், பேசிக்காக வந்து நீங்கள் எடிட் மோடில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ இதுக்கடுத்து நம்ம கண்டினியூஸாக வந்து எட்ஜ் லூப் ஆட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து ஒரு எட்ஜை வந்து மூவ் பண்ணுறது, ஸோ ஒரு பர்டிகுலர் ஷேப்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். அகைன் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.